அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய விகடனுடைய புத்தக வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக இங்க அரங்கேறி கொண்டிருக்கு. இங்க நம்முடைய விழாவுக்கு வேங்கை வயல்ல இருந்து பொதுமக்கள் வந்திருக்காங்க. முதல்ல அங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்க கிட்ட அங்க நடந்த விஷயங்களை பேசுவோம். அங்க நீங்க தான் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்கம்மா. என்ன நடந்தது அப்ப வேங்கை வயல்ல? 26ஆம் தேதி 12வது மாசம் 22வது வருஷம் தண்ணி எல்லாரும் காலையில திறந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணையில பைப்ல குடி தண்ணியில மழை கலந்து வந்திருந்தது. அது என்னடா அது எல்லாரும் இப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் எங்க பிள்ளைங்க எங்க தண்ணியில பாதிப்பு இருந்தா எங்க பிள்ளைங்க தானே போய் பார்க்க முடியும். நாங்கள் யாரும் லேடிஸ் பெரியவங்க ஏற முடியாது இல்லையா, அதனால நாங்கள் பிள்ளைங்களை ஏறி பார்க்க சொன்னோம். பார்க்கும்பொழுது தான் அது இருந்தது. இது எங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. இல்ல மனிதத்தை விரும்புற யாராலையுமே அதை ஏத்துக்கவே முடியாது இல்லைங்களா? இது ஒரு தவறான விஷயம். அதுவும் இப்படியான இது. சரி, அதுக்கு அடுத்து காவல்துறையினர் இவங்களுக்கெல்லாம் நீங்க முறையிட்டிருப்பீங்க. உடனடியாக அந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 1.5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இல்லைங்களா? 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் வரப்போகுது. நடவடிக்கைலாம் நம்மளே சரியாதான் இருக்கு. நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்களையே குற்றவாளியா பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக்க பார்த்தாலே தவிர என்ன உண்மை சம்பவம் அதை கண்டுபிடிக்க எங்களை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருந்தாவே நேரம் அந்த வந்து யார் செஞ்சான்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்க பாக்குறாங்க. நீதி கேட்க போனவங்களே நீங்க தான் குற்றம் செஞ்சீங்க. அது எப்படி சார்? எங்க குழந்தைகளுக்கு நாங்களே அள்ளி போட்டு நாங்களே தண்ணியை குடிப்போமா? அந்த மாதிரி ஒரு டாக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படியே அவங்களே பண்ணிருப்பாங்களோன்னு அதெல்லாம் யார் செஞ்சிருக்கிறதா நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல இது மாதிரி ஒரு வதந்தியே வேணும்னே பரப்புறாங்களா? இது வந்து நடந்தது தானே சார் சம்பவம். இது வந்து இல்ல, அதாவது நீங்களே வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியா? நாங்களே பண்ணிட்டோன்றது வதந்தியை தான் கலப்புறாங்க. உண்மையில வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது இது கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரி நாங்க செஞ்சிருந்தா இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு சார். 2 வருஷத்துக்கு எங்களா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியுமா? எங்களால எங்களை ஒரு வாரத்திலே இது பண்ணிருக்க முடியும். அவங்க பண்ணிருப்பாங்க. இது வெளியாட்கள் பண்ணனாலதான், அதுவும் பெரிய அதிகாரிகள் அந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க பண்ணனாலதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கா. இல்ல கண்டுபிடிச்சு வெளியில சொல்லாம இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டுல்ல சார். குற்றவாளிகளை இன்னும் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த தொட்டி இன்னும் அப்படியேதான் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு தப்பான விஷயத்துக்கான ஒரு அடையாளமா இப்ப இருந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப இந்த ஒரு முக்கியமான ஒரு புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. இதன் மூலமா நீங்க என்ன விஷயங்களை உணர்த்தணும், பொதுமக்களுக்கு என்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் நாங்க ஒற்றுமையா இருக்கனால இன்னும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து 20 குடும்பம் தான் இருக்கோம். இதே இது வேற எது இருந்துச்சு அப்படின்னா பயந்து கூட எங்களை வாபஸ் வாங்க சொன்னாங்க. நாங்க இன்னும் வாபஸ் வாங்கல. எங்க மேல தப்புன்னு தானே சார் நாங்க வாபஸ் வாங்குவோம். எங்க மேல தப்பு இல்ல, நாங்க செய்யல. அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க போராடுவோம், ஒற்றுமையா இருந்து போராடுவோம். சூப்பர். அதாவது நாங்க எண்ணிக்கையில குறைவா இருக்கலாம், ஆனா நீதிக்கான குரலை நாங்க ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. அது இந்த ஒரு முக்கியமான ஒரு தினத்துல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் இன்றைக்கு. இந்த தினத்துல இப்படியான ஒரு விஷயங்கள் சொல்றது நிச்சயமா ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்குங்கம்மா. நன்றி. தேங்க்யூ சார்.